திருவருள் ஞானத்தில் அழுந்தி விட்டானால் அவனுக்கு இந்த ஞான ஆச்சாரங்கள் பயன்படாமல் போயிடும். ஏன் அதை பிடிக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. இப்போ நம்மளை போல ஆட்களுக்கெல்லாம் சொல்லணும்னா திருநீர் இல்லாமல் பூசை பண்ணக்கூடாது, உருத்திராக்கம் இல்லாமல் பூசை பண்ணக்கூடாது, ஆயுதம் பட்டு தெளிச்சுட்டு தான் பூசையில் உட்காரணும். இதெல்லாம் நமக்கு. கண்ணப்பருக்கு ஏதாவது இருந்துச்சா என்ன? அவர் உத்தராஜம் போட்டால் பூசை பண்ணார், திருநீர் பூசிட்டு பூசை பண்ணார், செருப்பு காலோட பூசை பண்ணார். அந்த பூசை சாமி ஏற்றுக்கிட்டாரே. அவன் நானும் செருப்பு போட்டு பண்ணிட்டுமா நாளையிலேருந்து? பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அறிவு கீழே கிடக்குது, அவர் அறிவு அருள் ஆழ்ந்து அப்படியே ஞானத்தில் நிற்குது. அவங்களுக்கு இந்த ஞான ஆச்சாரங்களாகிய வரையறைகள் அவங்களுக்கு செயல்படாது, பயன்படாது. அவங்களா அதை அறிந்து விடுவதில்லைங்க. அதுவாக கலந்து போச்சுன்னா கவலைப்பட மாட்டாங்க. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு.